காதில் ரோஜாக்கள். அட எரும மாடு, முதல்ல சென்னைக்கு வந்திருக்கேன், இப்படியே பயமுறுத்துவ? அட காவியா எரும மாடு, சும்மா ஃபன்னுக்கு தான். பயந்துட்டியோ? ஓகே ஓகே, வெல்கம் டு சென்னை. சரி நந்தினி குரங்க, நீ எப்படி இருக்கா? சூப்பர்ப்பா, சூப்பர் சூப்பர், நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எப்படியோ உன் அம்மா முந்தானைய பிடிச்சிக்கிட்டு தொங்குறதை விட்டுட்டு இங்க வந்துட்ட. அதான் நீ இருக்கியே, உன் துப்பட்டாவை பிடிச்சிக்கலான்ட்டு வந்தேன். ஆக மொத்தத்துல எதையாவது பிடிச்சி தொங்குறதை மட்டும் விட மாட்டேன், அப்படிதானே? ஆமா ஆமா. சரி சரி, வா ஹாஸ்டலுக்கு போய் பேசிக்கலாம், டைம் ஆயிடுச்சு. ஹாய், வெல்கம் டு சிங்கார சென்னை. தேங்க் யூ. ஹே காவியா, இவங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். இவ சோபியா அண்ட் இவ வர்ஷினி. நாம 4 பேர் தான் இந்த ரூம்ல தங்க போறோம், சரியா? அவங்க 2 பேரும் அந்த காட்டை ஷேர் பண்ணிப்பாங்க, நம்ம 2 இதை ஷேர் பண்ணிக்கலாம், சரியா? ஓகே நந்தினி. ஓகே காவியா, நீ உன் லக்கேஜ் அங்க வச்சிட்டு குளிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிரு. உன் கம்பெனிக்கு நான் கூட்டிட்டு போறேன், சரியா? ஓகே டி. என்ன கமலு, உன் பேரண்டி ரொம்ப உற்சாகத்துல கிளம்பி வாரான் பாரு, என்னன்னு கேளு. என்ன பேரண்டி, ரொம்ப சந்தோஷத்துல காலையில வந்த மாதிரி இருக்கு, என்ன ஏதாவது விசேஷமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை கமலு, சும்மா எதையோ நினைச்சு சிரிச்சிட்டு வந்தேன். ஓகே கமலு, லேட் ஆயிடுச்சு, ஆபீஸ் போயிட்டு வரேன். ஓகே தாத்தா, பாய். ஓகே பாட்டி, பார்த்து கவனமா போயிட்டு வா. பாய்டா, கவனமா போயிட்டு வா. ஓகே பாய். ஹாய் கௌதம், கொஞ்சம் என் கேபினுக்கு வாங்க. ஹாய்டா பாத்தி, குட் மார்னிங். வெரி குட் மார்னிங் டா. என்னடா ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப உற்சாகமா இருக்க. உன் முகத்துல 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது, சிரிக்கிறதுக்கே கூலி கேட்குற ஆளாச்சடா நீ. அப்படிலாம் ஒன்றும் இல்லடா. ஏதோ சரியில்லை. என்னடா மச்சான் மேட்ரு? என்ன ஏதோ இருக்கு, சொல்லுடா மச்சான். அது ஒரு மேட்ரு இல்லடா, நீ வேற. சரி, என் செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு ஆள் வேணும்னு விளம்பரம் கொடுக்க சொல்லியிருந்தோம்ல, அதை கேன்சல் பண்ணிடு. ஏண்டா, உனக்கு செக்ரட்டரி வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டியா? சும்மா இப்படி தனியாவே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறியா? என்னாச்சுடா? இல்லடா, இல்லை இல்லை, என் செக்ரட்டரியா ஒரு பொண்ணை நானே செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நீ அதை கேன்சல் பண்ணிடு, சரியா? என்னது, ஒரு பொண்ணை நீ செலக்ட் பண்ணிட்டியா? நம்பவே முடியல. பெண்களை கண்டாலே உனக்கு ஆகாதேடா, அதுவும் நீனே செலக்ட் பண்ணிட்டியா? ஆச்சரியமா இருக்கு. ஆமாடா, ஒரு வகையில என் ரிலேட்டிவ் பொண்ணு தான். அவளும் படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தா. சரி, இங்கேயும் இப்போ ஆள் தேவைப்படுது, சரி நீனே வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படின்ட்டு சொல்லிட்டேன்டா. ஏதோ சரியில்லையே, ஏதோ இருக்கு, பார்க்கலாம். என்னடா இப்படி சொல்லிட்டே இருக்கா, குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா? போடா, ஒன்றும் கிடையாது, போ போய் வேலை பாரு. சரி அதை விடு. அந்த ஆர்வி கம்பெனி ப்ராஜெக்ட் இப்போ எந்த நிலைமையில இருக்கு? ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டடா. அந்த சைட்டுக்கு போய் பார்க்கலாம்னு சொன்னியே, 11 மணிக்கு கிளம்பலாமா? இல்லடா, இன்னைக்கு வர முடியாது, நீ மட்டும் போயிட்டு வா, சரியா? என்னடா எல்லாமே புதுசா இருக்கு, சைட்டுக்கு நான் ஓடி வருவேன், இன்னைக்கு வரலங்கிற. என்னதோ இடிக்குது. இன்னைக்கு நீ ஒரு மார்க்கமாக தான் இருக்கடா மச்சான். ஓகே, நீ என்னமோ பண்ணு, நான் போய் என் வேலையை பார்க்குறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை மச்சான், போ போய் கிளம்பி வேலையை போய் பாரு, போ போ. ஓகேடா மச்சி, பாய். சே, கௌதம் பார்த்து கேட்குற அளவுக்கா என் முகத்தை வச்சிருக்கேன். பேபி, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். உன்னுடைய அழகான முகம் என் மனசில் தோணாத நாளே இல்லை. நான் என் கண்ட்ரோல்லையே இருக்கிறதில்ல. இதில் நீ என் பக்கத்திலே இருந்தா அவ்வளோதான். அம்மாடி. ஹலோ, ரிசப்ஷனா? ஓகே, காவியாட்டு ஒரு பொண்ணு வருவா, அவள் வந்தால் உடனே என் கேபினுக்கு அனுப்பிடுங்க, சரியா? ஓகே சார். ஓகே பேபி, எல்லாமே ரெடி, நீ வர்றது மட்டும்தான் பாக்கி. சீக்கிரம் வா, ஐ எம் வெயிட்டிங் ஹியர் ஃபார் யூ டியர். ஐயோ. காவியா, இதுதான் நீ சொன்ன ஆபீஸ், சரியா? நீ உள்ள போய் ரிசப்ஷன்ல கேட்டுட்டு போய் வேலையில ஜாயின் பண்ணிக்க. நான் கிளம்புறேன்டி, எனக்கு டைம் ஆயிடுச்சு ஆபீஸ்க்கு. பாய் டி. ஓகே நந்தினி, பாய். பார்த்து கவனமா போயிட்டு வா. நானும் உள்ள போய் என்னன்னு கேட்டுட்டு வேலையில ஜாயின் பண்ணிக்கிறேன். பாய் டி. ஓகே காவியா, ஃபர்ஸ்ட் நாள் கவனமா இரு, சரியா? பாய். சே, முத நாளே லேட் ஆயிடுச்சு. எம்மா, எவ்வளோ பெரிய கம்பெனி. இந்த கம்பெனிலையா நான் வேலை பார்க்க போறேன், அதுவும் எம்டிக்கு செக்ரட்டரியா? சூப்பர் காவியா. குட் மார்னிங் மேம், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? குட் மார்னிங், ஐ எம் காவியா. ஓ, வெல்கம் மேம். நீங்க வந்தா உடனே கேபினுக்கு அனுப்ப
சொல்லி எம்டி சொல்லி இருக்கிறாரு. நேரா போய் ரைட் கட் பண்ணா எம்டியோட ரூம் வரும். நீங்க போய் பார்க்கலாம் மேம். தேங்க் யூ மேம். மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். வாங்க மேடம். ஒரு வழியா பேரண்ட்ஸை சம்மதிக்க வச்சு சென்னை வரைக்கும் வந்தாச்சு. வெல்கம் டு அவர் பார்த்திபன் குரூப் ஆஃப் கம்பெனி. தேங்க்யூ சார். நீங்கள் மட்டும் சொல்லலைன்னா நான் சென்னை வரதை பற்றியே யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன். தேங்க்யூ அகைன். உன் தேங்க்யூவை வேறு விதத்தில் வேணுங்கிறப்போ வாங்கிக்கிறேன். என்ன சார் சொன்னீங்க? கேட்கல. இல்லை உன் தேங்க்யூவை ஒர்க்கில் காண்பிக்க சொன்னேன். கண்டிப்பாக சார். என்னை நம்பி இவ்வளோ பெரிய போஸ்ட்டு தரும்போது நிச்சயமாக நல்லபடியாக தான் செய்வேன். குட் குட் காவியா, உட்காருங்க. ஓகே காவியா, உன் ஃபைலை கொடு. என்ன படிச்சிருக்க, எப்படி படிச்சிருக்கங்கிறத பார்க்கலாம். வாவ், பரவாயில்லையே, நல்லா படிக்கிற பிள்ளையே தான் இருக்கிற. ஓ, கோல்டு மெடலிஸ்ட் வரையா? சூப்பர் சூப்பர். அப்போ நீ இந்த போஸ்ட்டுக்கு கரெக்டான ஆளு தான். ஓகே காவியா, ஆல் ஆர் வெல். நீ இன்னிலிருந்தே வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஹலோ லீலா, கொஞ்சம் என் கேபினுக்கு வாங்க. மே ஐ கம் இன் சார்? வாங்க லீலா. லீலா, இவங்க தான் காவியா, என் புது செக்ரட்டரி. நீங்கள் ரிசைன் பண்ணுறதுக்கு இன்னும் 3 மாதம் இருக்குல்ல, அதுக்குள்ளே உங்கள் வேலை எல்லாத்தையுமே காவியாவுக்கு பழகி கொடுத்துடுங்க. உங்கள் கேபின் பக்கத்திலே இவங்களுக்கு ஒரு டேபிள் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். தட்ஸ் ஆல், யூ கேன் கோ. தேங்க்யூ சார். வெல்கம் காவியா. தேங்க்யூ. அப்புறம் காவியா, எங்கே தங்கியிருக்க? எல்லாம் வசதியாக இருக்கா? தளிர் லேடிஸ் ஹாஸ்டல் சார். இந்த ஆஃபீஸில் இருந்து அந்த ஹாஸ்டல் தான் பக்கத்தில் இருக்குது. அண்ட் என் ஃப்ரெண்ட் என் கூட தான் ஸ்டே பண்ணியிருக்கா. ஸோ நோ ப்ராப்ளம். ஓ, ஓகே காவியா, நீ போய் உன் ஒர்க்கில் ஜாயின் பண்ணிக்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். அப்பப்பப்பா, என்ன அழகு, என்ன கண்ணு, ஆளையே மயக்கிற பேபி. ஹலோ, டிடெக்டிவ் ஏஜென்சியா? நான் பார்த்தி பேசுகிறேன். தளிர் ஹாஸ்பிட்டல் பற்றியும் அதன் பாதுகாப்பு பற்றியும் விசாரித்து எனக்கு இன்னைக்கு ஈவினிங்குள்ளே சொல்லுங்கள், சரியா? பார்த்திபன் சாரா? ஓகே சார், ஓகே. இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நான் சொல்லிடுறேன். ஓகே, இனி நம்ம அலுவலக வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். இதுதான் பார்த்திபன். தன்னவளை அவள் அறியாமலேயே அவன் வட்டத்திற்குள் வரவழைத்து விட்டான். அவள் வாழ்க்கையை அவன் எப்போது கையில் எடுத்து கொண்டான். இனி அவள் வாழ்க்கையில் அவன் அறியாமல், அவனது அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது என்பதை அறியாதவளாய் பட்டாம்பூச்சியாய் சுற்றி கொண்டிருந்தாள் காவியா. பார்ப்போம், அந்த பட்டாம்பூச்சி காதல் என்னும் வலைக்குள் விழுமா விழாதா என்பதற்கான பதிலை காலம்தான் சொல்ல வேண்டும். ஆனால் இதில் என்ன ஆச்சரியம் என்றால், அந்த வலையும் சுகமானதொரு வலையாக மாறிப்போகும். அந்த ஒரு அதிசயத்தையும் காதல் நிகழ்த்தி வைக்கும். இதுதான் விந்தையிலும் விந்தை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா மக்களே? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நன்றி. வாழ்க வளமுடன். பை.